முருகன் தோத்திரங்கள்ல எங்களுக்கு கிடைக்கிறதுல காலத்தால் பழமையான தோத்திரம் எது? திருமுருகாற்றுப்படை மிக பழமையானது. திருமுருகாற்றுப்படை 2000 வருஷங்களுக்கு கிட்ட பழமையானது. அது சங்க இலக்கியங்களிலே உண்டு. சங்க இலக்கியங்கள் என்றது 10 பாட்டு 8 தொகை. 8 தொகையில தான் நீங்க அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை இதெல்லாம் பார்க்கறது. அதெல்லாம் 8 தொகை. 10 பாட்டு இருக்குது. 10 பாட்டுல உண்டு திருமுருகாற்றுப்படை. மிக பழையது. இது நக்கீரரினால் பாடப்பட்டதாக சொல்லப்படுவது 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை உடையது இந்த திருமுருகாற்றுப்படை. அது முதலாவது. திருமுருகாற்றுப்படை முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, எவ்வளவோ 1000 சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன. எவ்வளவோ 11,000 கிட்ட எங்களுக்கு திருமுறை பாடல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த ரெண்டிலுமே சங்க இலக்கிய பாடல்கள் ஒன்றும் திருமுறையில இல்லை. திருமுறையில இருக்கிற பாடல்கள் ஒன்றும் சங்க இலக்கியம் இல்லை. ஏன்னா திருமுறை பாடல்கள் தொடங்கினதே கிட்டத்தட்ட 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. காரைக்கால் அம்மையார், திருமந்திரம் இதெல்லாம் தான் முதல் வருகிறது. அப்படி பார்க்கக்குள்ள ஒரே ஒரு பாடல் சங்க இலக்கியங்கள் இருக்கிற பாடலை எடுத்து திருமுறைகளையும் 11ஆம் திருமுறையில வைத்து வகுத்தது இந்த திருமுருகாற்றுப்படை. சங்க இலக்கியத்திலும் சைவ சமய இலக்கிய திருமுறை 12 திருமுறையிலும் இடம்பெற்ற ஒரே பாடல் திருமுருகாற்றுப்படை. அதனுடைய 2வது சிறப்பு. 3வது சிறப்பு, பழைய தமிழ். 2000 வருடத்துக்கு முந்தைய தமிழ் துள்ளி நடமாடும் இந்த திருமுருகாற்றுப்படையில். அது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு, ஒரு முறை இந்த காஞ்சி பெரியவன் இருக்கிற இந்த பழைய சங்கராச்சாரியார் பழைய பெரியவர்கிட்ட கேட்கல, தமிழ்ல இந்த மந்திரம் அதிர் உள்ள பாடல்கள் இல்லையோன்னு கேட்க, ஏன் இல்லை, திருமுருகாற்றுப்படை இருக்கே என்று சொன்னாராம். திருமுருகாற்றுப்படை இருக்கு. அப்ப அவ்வளவு மந்திர சக்தி வாய்ந்த பாடல். அது அடுத்த சிறப்பு. அடுத்த சிறப்பு, இன்றைக்கு எல்லாரும் 6 பட வீடு என்று ஓடி ஓடி திரிகின்றோம். பல விடயங்கள் எங்களுக்கு புதுமையாக வந்த விடயங்கள். அதாவது நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளி எப்ப வந்தது அப்படின்றதை பற்றி பல பேர் சர்ச்சைக்குரியதா இருக்குது. முகநூல்லையும் எழுதியிருக்கிறேன். திருப்பி ஒரு 10 எழுதுவோம் என்று யோசிச்சினான். தீபாவளி நாயக்கர் காலத்துல வந்தது, தெலுங்குல வந்தது, ஆரியத்துல வந்தது என்றெல்லாம் சொல்லினோம். தீபாவளியை முதல் ஆவணப்படுத்திய தமிழ் இலக்கியம் சரஸ்வதி மாலை. அது இலங்கையிலே பாடப்பட்டது. தெவினிவர பெருமாள் என்கிற போசராச பண்டிதர் தம்பதனியாவை தலைவராக கொண்ட ஆண்ட கோட்டராட்சியத்து மன்னன் புவனேகபாகு காலத்துல பாடின பாடல். அதிலேயே அவரே சொல்றார், பாடின ஆண்டெல்லாம் 1317ஆம் ஆண்டு அவர் பாடியிருக்கிறார். இது உமாபதி சிவாச்சாரியார் வாழ்ந்த சமகாலம். உமாபதியார் சங்கற்ப நிராகரணம் பாடியது 1313 என்று இருக்கிறேன். இல்லை, 2 மாறி இருக்கலாம். ஒன்று 1313, 1317. அப்ப இந்த 14ஆம் நூற்றாண்டுல தீபாவளியை சரஸ்வதி மாலை ஆவணப்படுத்தி இருக்குது. இன்றைக்கு தமிழர் திருவிழா என்று நாங்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற பொங்கலை பற்றி பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒன்றிலுமே இல்லை. அது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. எப்ப பொங்கல் வந்ததென்று தெரியாது. பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒன்றிலையும் பொங்கலை காணையில. தைப்பூசம் இருக்குது. சம்பந்தர் 8ஆம் நூற்றாண்டில மயிலாப்பூர்ல தைப்பூசத்தை பாடி இருக்கிறார். அதே சம்பந்தர் ஐப்பசி ஓணத்தை ஐப்பசி ஓணம், ஆவணி ஓணம் இல்லை, ஐப்பசி ஓணத்தை பாடி இருக்கிறார். அப்படி நிறைய திருவிழாக்கள் அப்ப இருந்திருக்குது. ஆனா கார்த்திகை தீபத்தை சம்பந்தர் பாடி இருக்கிறார் மயிலாப்பூர்ல. இன்றைக்கு நாங்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறோம். கார்த்திகை தீபம் சங்க இலக்கியங்கள் இருக்கிற மிக பழமையான விழா. இன்றைக்கு தமிழர் விழான்னு நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னா கார்த்திகை தீபத்தை தான் எடுக்கணும். சங்க இலக்கியத்திலேயே அது இருக்குது, மிக பழமையானது. அதே மாதிரி அப்ப அந்த பழமை அதுக்கு இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த 6 படை வீடு போற விஷயங்கள் இருக்குத்தானே.
அந்த விஷயங்கள். அது எப்ப வந்தது என்று கேட்டால் சங்க இலக்கிய காலத்திலேயே 6 படை வீட்டை அடுக்கி வச்சு திருமுருகாற்றுப்படையில சொல்லி இருக்கிறார். திருச்சீரளவாய் அந்த திருச்செந்தூரன், திருவாவினன்குடி, பழனி, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி குன்றுதோராடல் வரைக்கும் சொல்லி 6 படை வீடுகளையும் ஆவணப்படுத்தி இருக்கிற முதலாவது இதுதான். ஆகவே எங்களுடைய 6 படை வீடும் பழந்தமிழர் மரபு. இப்ப நீங்கள் தமிழர் கோயிலுக்கு போறீங்களா, என்ன கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ 6 படை வீடு எங்களுடைய தமிழ் மரபில் இருக்குது. இப்படி பல பழமையான இது 6 படை வீட்டை ஆவணப்படுத்தி இருக்குது. பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்குது, திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியத்தில் இருக்குது, சமய இலக்கியத்தில் இருக்குது. அப்படி நிறைய விடயங்கள் அதிலே இருக்கிறது. அடுத்ததாக உண்டு என்று கேட்டால் பழைய நாட்டார் வழிபாட்டு முறையும் மற்றது வைதீக வழிபாட்டு முறையையும் பாடியிருக்குது. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்த வழிபாட்டு மரபை இது சரி இது பிழை என்று சொல்லாமல் அது உள்ளபடி பாடி வேண்டினர் வேண்டி ஆங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டுறதலம் என்று சொல்லி வேண்டியவர் வேண்டியபடி அந்தந்த இடங்களில் வழிபடுகிறார்கள் என்று, குறவர்கள் குறவை கூத்தாடி கள்ளு குடித்து மது அருந்தி இடையில கஞ்சா இலையும் இடுப்பில கட்டி ஆடுற கூத்து ஆடி வழிபடுறதுல இருந்து, வேடர்கள் பலியிட்டு ஆடு பலியிட்டு ரத்தம் சிந்தி வழிபடுவதில் இருந்து, சதுக்கம் சந்தி மூளை முடக்குகள் எல்லாம் இன்றைக்கு வைரோர் சூழம் இருக்கிற மாதிரி அன்றைக்கு முருகர் வழிபாடு இருந்திருக்குது. அந்த வழிபாடுகள்ல இருந்து முனிவர்கள் புலனடக்கத்தோடு தவம் இருந்து வழிபடுவதில் இருந்து, அந்தணர்கள் மந்திர விதியின் மரபொழிவளாக அந்தணர் வேள்வியோர்க்குமே அந்த மாதிரி அந்த விதிப்படி அது வழிபாடுகளில் இருந்து எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் எந்த விதமான தீர்ப்பும் கொடுக்காமல் அப்படியே ஆவணப்படுத்தி வச்சிருக்கிற திருமுருகாற்றுப்படை. இதுக்கும் அது ஒரு சிறப்பு. இப்படி திருமுருகாற்றுப்படைக்கு பல சிறப்புகள் இருக்கு. அடுத்தது பழமையானது எது இதுக்குள்ள? திருமுருகாற்றுக்கு அடுத்தது ஆவாரது அது அருணகிரிநாதற்ற காலம் வந்து கிட்டத்தட்ட 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் அவர் வாரார். அவர் வரைக்குள்ள அவர் வந்து திருப்புகழ் படித்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, மற்றது வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இப்படி இந்த பாடல்களை எல்லாம் பாடினார். சொந்த பாடல்கள் அதெல்லாம் பாடினார். அது அருணகிரிநாதருடைய பாடல்கள். அது அடுத்த பழமையான பாடல்கள். முருகனுடைய அனுபூதி பெற்றவர், அதனுடைய சிறப்பு. முருகப்பெருமானுடைய அனுபூதி என்ற அனுபவம் பெற்றவர், கந்தர் அனுபூதி என்று பாடியிருக்கிறார். தேவார இதுகளுக்கு பிற்பாடு வந்தது. ஆகவே பொதுவாக தேவாரங்கள்ல இருக்கிற இயற்க வர்ணனை அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா இடக்கட அப்படி வரும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளவாக இருக்காது. ஆனால் முருகப்பெருமானுடைய அனுபவத்தையும் புகழையும் பாடுவார். அது அவருடைய இதாக இருக்கின்றது. மற்றது சந்தம், இசை சந்தம், அதுகளை அதன்படி பாடுவார். நிறைய மந்திர சொல்லுகள், வடமலை சொல்லுகள் எல்லாம் சேர்த்து பாடுவார். முதலாக இஸ்லாமிய சமயத்தை ஆவணப்படுத்தி துலுக்க மதம் என்று ஆவணப்படுத்தி இருக்கிறது திருப்புகள்ல முதல். அது திருப்புகளுக்குரிய ஒரு சிறப்பு. திருப்புகளுக்கு பிற்பாடு வந்தது குமரகுருபர சுவாமிகள் எழுதிய கந்தர் கலிவெண்பா. இவர்தான் சகலகலாவல்லி மாலை பாடினவர். இவர் 1625 அவதரித்தவர். பேச்சு வராமல் இருந்து திருச்செந்தூருக்கு போய் அவர் அங்க வழிபட அவருக்கு பேச்சு வந்து பாட்டே பாடினவர். பாடின முதல் பாட்டு கந்தர் கலிவெண்பா. இவர் சரஸ்வதிக்கு சகலாவல்லி மாலை பாடியிருக்கிறார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். இப்படி நிறைய குமரகுருபரருடைய பிரபந்த திரட்டண்டு ஒரு புத்தகமே இருக்குது, அவர் பாடிய பாடல்கள். அது குமரகுருபர சுவாமிகள் பாடியது. அப்ப இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டு 1625 அருணகிரிநாதருக்கு பிற்பாடு. அதுக்கு பிற்பாடு வந்தது கந்த சட்டி கவசம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முந்தி தேவராய சுவாமிகள், பாலன் தேவராயன் பகந்ததை என்று அவரே சொல்லுவார். தேவராய சுவாமிகள் பாடியது. தேவராய சுவாமி கந்தர்கலி வெண்பா என்ற சிறப்பு என்னென்று கேட்டால் சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பாடம் எடுக்கும் கந்தர்கலி வெண்பா. படிச்சீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை ஒரு ரிவிஷன் அங்க வரும்.
அத்துவாக்கள் மந்திரங்கள் அது இது எல்லாம் நாங்கள் படிக்கிற சிவஞான சித்தியார் மாதிரி ஒரு ரிவிஷன் உண்டு வரும், சைவ சித்தாந்த ரிவிஷன் கந்தர் கலிவன்பா. அதுக்கு பிற்பாடு வந்தது 200 ஆண்டுகளுக்கு முந்தைய கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமிகள். தேவராய சுவாமிகளுடைய வரலாறு நிறைய தெரியாது, ஆனால் அவருக்கு இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை பாடியிருக்கிறார். திருச்செந்தூருக்குத்தான் பாடினார். வயிற்று வலியால் திருச்செந்தூருக்கும் வயிற்று வலிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சங்கராச்சாரியாருக்கும் வயிற்று வலி வரைக்க திருச்செந்தூர்ல பாடினதாக ஒரு இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு வைணவர் வயிற்று வலியால் இருக்க திருச்செந்தூர்ல முருகனை கும்பிட்டு அதுக்கு பிறகு அவர் பாடினதாக ஒன்று இருக்குது. பிறகு இந்த தேவராய சுவாமிகளுக்கும் வயிற்று வலி ஒரே கதையை எல்லாருக்கும் ஏற்றி விட்டிருப்பார்கள். தெரியாது இந்த வயிற்று வலிக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. அப்ப அதுல பாடியதாக சொல்லுவார்கள். அதெல்லாம் நீங்க படிச்சு கொண்டிருந்த பாட்டு. அது காக்க காக்கண்டு கவசம் வடிவத்துல வரும். கவசம் எங்களுக்கு ஒரு ஆமர் நீலாம் ப்ரொடெக்டடா இப்படி போட்டா இது தண்டாது. எனக்கு தெரியும், குண்டு வீச்சு காலத்துல எல்லாம் இந்த கவசங்கள் எல்லாம் இந்த நாங்க பங்கருக்கு போயிருந்தது, மேல சாக்கு எடுக்கிறது, மெரக்குத்திய போடுறது எல்லாம் கவசங்கள், ஆயுதங்கள் தாக்க. அந்த காலத்துல ஞாபகம் இருக்கு. கம்பகிட அவற்ற வீட்டுல நல்லூர்ல அப்ப இருந்தது ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட. அப்ப இருக்க இரவு படக்கைக்குள்ள ஒரு பக்கத்துல அது மாடி வீடு, ஆனா ஒரு பக்கத்துல கண்ணாடி ஜன்னல். அப்ப எல்லாரும் ஹாலுக்கு தான் நீட்டுக்கு பாய் விரிச்சிட்டு படுக்கிறது. வேற அங்கே அந்த வீட்டுக்காரில் அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி உடுப்புகள் இருக்கிறது அது பக்கத்தில். அவர் அந்த பெட்டி எல்லாம் எடுத்து அந்த கண்ணாடியை மூடி அடுக்கி வச்சிருந்தார். நாங்கள் இதேன் கண்ணாடியை மூடி அடுக்கி வச்சிருக்கேன், அது கார்மெண்ட் துணி பெட்டி. அவர் சொன்னார், சரி வர்றதான் தெரியுது, யாராவது பீஸ் வந்தா கண்ணாடியை உடைச்சிட்டு வரையக்குள்ள அட்லீஸ்ட் இந்த கார்மெண்ட் பெட்டிக்குள்ள வரைக்கும் ஒரு கொஞ்சம் வந்தாலும் அது இந்த ஃபோர்ஸ் குறைந்தானே என்று சொன்னார். அப்படி உண்மையில அது பெருசா குறைக்காது, துணிப்பட்டி தானே பிச்சு கொண்டு வந்தது. அதான் அந்த அளவுக்கு கவசம் தேடி அலைந்தாங்க நாங்க. அப்ப அந்த கந்த அவல நிலையை நாங்கள் கந்த சட்டி கவசத்துல பாக்குறோம். பாதுகாப்பில்லை, செக்யூரிட்டி இல்லை, நாட்டில நிலையான அரசு இல்லை, அரசாங்கம் இல்லை. ஒரு பக்கம் கும்பினிக்காரன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு பக்கத்தால அடிச்சல்லி கொண்டு போறான், கொள்ளையடிக்கிறான், வரி விதிக்கிறான், தண்டனை விதிக்கிறான், அது ஒரு பக்கத்தால போகுது. முகமதியர்கள படையெடுப்பு ஒரு பக்கத்தால போகுது. ராச்சியங்கள், தமிழ் ராச்சியம் சோழர் சோழர் போய் பிற்கால பாண்டியர் பிறகு நாயக்கர் அதுக்கு நாயக்கர் வம்சமும் அழிஞ்சு கொண்டு போகுது, தேய்ந்து கொண்டு போகுது. இடக்கிட கொள்ளக்காரர்கள், பாளையக்காரர்கள் அது ஒரு பக்கம், கொள்ளைகள் அதுகள் ஒரு பக்கம் போகுது. பெண்களை தூக்கி கொண்டு போறார்கள், பிள்ளைகளை தூக்கி கொண்டு போறார்கள். பாதுகாப்பில்லை, எல்லாம் மூடி மறைச்சு, இதெல்லாம் மங்கு காலம். இலக்கியங்கள் எல்லாம் மறைந்த அந்த காலத்துல பாடுறது. அப்ப பிள்ளைகள் வெளியில போனாலும் காணா போயிடுவதான். பிள்ளைகள் தின்னும் புழைக்கட முனியும். பொம்பளைகள் வெளியில போனா தூக்கி கொண்டு போடுவாங்க. பெண்களை தொடரும் பிரமராட்சதரும். எல்லாத்துக்கும் பயம் ஜனத்துக்கு. இன்னும் நடந்தா சொல்றது, செத்து கிடந்தா அது கிடந்தா, பில்லி வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, பேயடிச்சு போட்டது, பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் வலாட்டிகள் பொய்கள் அல்லல் படுத்து வடங்கா முடியும், பிள்ளைகள் தின்னும் புழைக்கிட முடியும், பெண்களை தொடரும் பிரமராட்சரும், சண்டியக்காரரும் தண்டாளர்கள். அதான் அங்க இருக்கிற சண்டியர்கள், தடி கொண்டு கொள்ளக்காரர்கள், எல்லாரும் வழிப்பறி கொள்ளக்காரர்கள், தீவட்டி கொள்ளக்காரர்கள், அதெல்லாம் இருந்தது. தில்லானா மோகனாம்பாள் படத்தில எல்லாம் வரும். விவேகானந்தரே சொல்றார், வெள்ளக்காரன் பிறகு அந்த ஆட்சி அமைச்சவர் அவர் சொல்றாரு, அவங்க உங்களுக்கு நீ என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறீர்கள்? ரயில்வே போட்டு தந்திருக்கிறான், என்ன வழிப்பறை கொள்ளக்காரர்கள், தீவட்டி கொள்ளக்காரர்கள் இல்லாம பண்ணியிருக்கிறான், இனி என்ன செய்யணும் என்று கேட்பேன். அப்ப அந்த அளவுக்கு இருந்த காலம். வழிப்பறை கொள்ளக்காரர், தீவட்டி கொள்ளக்காரர், பிள்ளையை தூக்கி கொண்டு போயிடுவாங்க, பெண்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்க, பாதுகாப்பில்லை, இருந்தா போல செத்திரங்கள். அப்ப எல்லாருக்கும் ஆளுக்கால பரஸ்பரம் பயம், சந்தேகம், இன்னும் நடக்கும் என்று தெரியாது. இந்த சூழ்நிலையில பிறந்தது கந்த சட்டி கவசம். பாத்தீங்கன்னா தெரியும். மண்ணாளரசரும் மகந்துரவாகவும் மாற்றடர் எல்லாம் வணங்குவனாகவும். அதான் செக்கு செக்கு செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை குத்து கூரோடு வேளால் பெற்று பெற்று பாரகவன் தனது தன்னலறி தன்னலறி தன்னலறியாக விடுவிடு வேலை விருண்டது கூட எலியும் கரடியும். இப்படி எல்லாத்துக்கும் பயம். எலிக்கும் பயம், கரடிக்கும் பயம், பாம்புக்கும் பயம், பூச்சிக்கும் பயம். அந்த நேரத்துல கந்த சட்டி கவசம் வருகிறது. இந்த கந்த சட்டி கவசம் முதலாக வந்ததென்று இல்லை. இதுக்கு முதலே எங்களுடைய ஆகமம் சுப்பிரவேத ஆகமத்தில் ஒரு கவசம் உண்டு.
நான் இலங்கையில் போய் கேட்க எனக்கு படிப்பித்த டீச்சர் செல்லியக்கான் இருந்தவர் அதில் இருந்து எழுதி வச்சிருந்தவர். எடுத்து அதுக்கு பிறகு பார்த்தேன். அதில் இந்த இதே மாதிரி கவச அமைப்பு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இப்படி அந்த பேபிசாசன் இல்லை, உடம்பில் ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி காக்க வேணும்ன்றது. இப்போ அந்த காலத்தில் அப்படி ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில் எழுந்தது அந்த நம்பிக்கை, பயம் எல்லாவற்றையும் போக்கும்படியாக அந்த கந்த சஷ்டி கவசம் இருந்தது. உடல் நோய்களுக்கு பயம், ஆயுதங்களுக்கு பயம், வழிப்பறை கொள்ளக்காருக்கு பயம், சண்டியருக்கு பயம், பேய்க்கு பயம், பிசாசுக்கு பயம், பில்லிக்கு பயம், சூனியத்துக்கு பயம், நாய்க்கு பயம், நெறிக்கு பயம், எலிக்கு பயம், வருத்தத்துக்கு பயம், வைத்திய வசதிகள் எல்லாம் சரியா இல்லை, பற்குத்தனை பெருபெறையாப்பும் எல்லா புனிகளும் எல்லா கண்டான் இல்லாதோடு நீ எனக்கருள்வாய். இந்த சூழ்நிலையில் எழுந்தது இந்த கந்த சஷ்டி கவசம். நம்பிக்கையை கொடுத்து எழுந்தது. அதில் அற்புதமான விஷயம், அதுவும் கந்த சைவ சித்தாந்தத்தோடு தான் வரும். மந்திரங்கள், பீஜாட்சரங்கள் எல்லாமே விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து இப்படி பீஜ அக்ஷரங்கள், மந்திரங்கள், அதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம கடைசியா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றா, உயர்கிரிக்கு கனக மயில்நடமிடுவோய் மலர் பிரண்டி சரணம், உயர்கிரி கனக சபைக்கோர் அரசு என்று சொல்லுவார். முருகனைத்தான் படிச்சார். இந்த சைவ சித்தாந்தத்தில் வலுவாம ஒன்று சொல்லுவார். என்ன சொன்னார், இவ்வளவு நிச்சயமற்ற நிலை இருக்கைக்கும் சைவ சித்தாந்தத்தில் இறக்கம் இருந்திருக்கு. கனக உயர்கிரி கனக சபைக்கோர் அரசு என்று சொல்லுவார். கனக சபை என்றது பொன்னம்பலம். பொன்னம்பலத்தரசு நடராஜ பெருமான், ஞானமா நடராஜ பெருமான், சிவபெருமான் முருகனை சிவனாக காணுகின்ற மரபு இன்னும் அங்கே இறுக்கமா இருந்தது. இப்ப 200 வருஷத்துக்கு முந்தி அது. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள், திருவான்மையூர்ல வாழ்ந்தவர். திருவானந்த வாரியார் தன்னுடைய மானசீக குருவாக பாம்பன் சுவாமிகளை சொல்லுவார். அவருக்கு கனவில வந்து பாம்பன் சுவாமிகள் தீட்சை கொடுத்தார். பாம்பன் சுவாமி என்ற சமாதியும் அதனுடைய அமைப்பும் இன்றைக்கும் திருவான்மையூருக்கு போனால் நீங்க பார்க்கலாம். மற்ற நூல்களும் இருக்குது. ரொம்ப படித்தவர். முருகப்பெருமான் நேரே தோன்றி அவருக்கு அருள் செய்ததாக சொல்லுவார். அவர் படித்தது 100 வருஷத்துக்கு படித்தது சண்முக கவசம். அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என்று சொல்லி திண்டுறல் சரவணத்தான் சினமுமென் சிரசை காக்க என்று சண்முக கவசம் தொடங்கும். அது சண்முக கவசம். அது 100 வருஷத்துக்கு முந்தி படித்தது பாம்பன் சுவாமிகள், திருவான்மையூர்ல இருந்தவர். அவர் படித்த பாடல். சாண்பன் சுவாமிகள் நிறைய ஆழமாக சித்தாந்தத்தில் ஊர்னவர். சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா தெரியும். வடமொழி நூல்களும் தெரியும். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். உங்களை படிக்கிறதுக்கும் கொஞ்சம் மொழி பாண்டித்தியம் வேணும். பாம்பன் சுவாமிகள் அதுக்கு அதைவிட முருகன் இதில் தான் எங்களுக்கு பொதுவாக படிக்கிற பாடல்கள். நாங்கள் திருமுருகாற்றுப்படை, பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது, பிறகு 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் வர அருணகிரிநாதருடைய திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் இது போன்ற பாடல்கள். குமரகுருபர சுவாமிகள் பாடிய கந்தர் கலிவன்பா, அது 17ஆம் நூற்றாண்டு 1625. அதுக்கு பிற்பாடு தேவராய சுவாமிகள் பாடிய கந்த சஷ்டி கவசம். அது கந்த சஷ்டி கவசம் இருக்கிறதால எல்லாரும் இப்ப கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு தான் கந்த சஷ்டி வருகுது நிறைய வச்சு கொண்டிருக்கிறது. மிக மிக புதுப்பாட்டது. மற்றது அடுத்தது சண்முக கவசம், பாம்பன் சுவாமிகள் பாடிய. இதோடு எங்களுக்கு இன்னொன்றும் வருது. 15ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு கந்த புராணம் வருகிறது. கந்த புராணத்தை பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர். அங்கே இருக்கிற முருகன் கோயிலில் அவர் பூசகராக இருந்தவர். வடமொழியில் இருந்த காந்த புராணம் என்ற புராணத்தின் ஒரு முருகனுடைய வரலாற்றை சொல்லும் பகுதியை எடுத்து தமிழிலேயே கந்த புராணம் என்று பாடினார். கந்த புராணமும் எங்களுக்கு ஒரு அருமையானது புராணம். அதுக்கு ஒரு 500 வருஷம்தான். அது ஏதோ காஞ்சிபுரத்துல தான் தோன்றினது. தோன்றின காலத்திலேயே யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டது. கந்த புராணத்துக்கு பிறந்த வீடு காஞ்சிபுரம் என்றால் புகுந்த வீடு யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்து மன்னர் காலத்திலேயே உடனடியாக இங்க வந்து, இங்கே அப்ப மடங்கள் இருந்தது. நாயன்மார்கட்டு, கந்தர் மடம், இந்த மடங்கள்ல எல்லாம் கந்த புராணம் படிக்கிற வளமை வந்துட்டு.
எங்களுக்கு கந்த புராணம் ஒரு உயிர் நாடி. இந்த கந்த புராணம் வடமலை கந்த புராணத்தின் மொழிபெயர்ப்பு தான். அவ்வளவும் சித்தாந்தம். ஒவ்வொரு நாளும் 100 பாடல்கள் பாடி அந்த அர்ச்சகர் மாதிரி இருந்து அந்த வைப்பாராம் முருகப்பெருமான் திருத்தி கொடுப்பாராம். ஸோ முருகப்பெருமான் ஹிம்செல்ஃப் ப்ரூஃப் ரீட் அண்ட் எடிட்டட். அது ஒரு வேர்ஷன். அப்போ வடமலை கந்த புராணத்தோட ஒரு சிறப்பு உண்டு. அரங்கேறுகளை முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்தார். திகட சக்கர செம்முகமைந்தல. அதுக்கு தமிழ் கந்த புராணத்துக்குள்ள சிறப்பு, வடமலைக்கு இல்லை. அரங்கேறுகிற பொழுது பிழை என்று சொன்னார்கள். அதுக்கு முருகப்பெருமானே ஆதாரம் எடுத்து கொடுத்து சரி என்று நிரூபித்தார். 3 இடத்துல முருகப்பெருமான் என்டோஸ் பண்ணி இருக்கிறார் தமிழ் கந்த புராணத்தை. அப்ப அது மிகச் சிறப்பான புராணம். முழுமையாக சைவ சித்தாந்தம். அத்தோட வாழ்வியல் நிறைய வரும். வாழ்வியல் அண்டைக்க இப்ப மார்க்கண்டுவேற்ற வரலாறு வரையக்குள்ள மார்க்கண்டு தகப்பனாருடைய வரலாறு வரையக்க வரும். தகப்பனார் படிச்சுட்டு சொல்லுவார், நான் கல்யாணம் கட்டையிலேன். அப்ப அவருடைய தகப்பனர் குச்சகர் மார்க்கண்டேய தேவம் இருகண்டுக்கு சொல்லுவார், ஏன் கல்யாணம் கட்ட வேணும்ன்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 100 பாட்டு வரும். இவர் கல்யாணம் கட்டுறதுக்கு உடன்படுவார். உடன்படுற பிறகு பெண் இட போயிடும். எப்படி பெண் வேணும்னு கேட்க இவர் எப்படி பெண் பார்க்க வேணும்ன்றதை பற்றி சொல்லுவார். அது ஒரு கொஞ்சம் பாட்டு. இப்படி எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பாட்டுக்கு. இந்த உலகத்துல பொருளை தேட வேணும். பொருள் இருந்தா தான் மதிப்பு, பொருள் இருந்தா தான் எல்லாம். அதை போய் தேடு கண்டு மாயை உபதேசிப்பார். அது மாயை உபதேசப்படலாம். அதுவும் இருக்கு. முப்பொருள் உண்மை சொல்ற காசியவர் உபதேசப்படலாம் இருக்கு. பிறகு சுக்கிரன் உபதேசிப்பார் சூரபத்மனாக்களுக்கு. கடவுள் ஒன்றும் புரிம்பா இல்லை, நீதான் கடவுள் என்றது. அது திரிவுபடுத்தப்பட்ட ஏகான்மவாதத்தை கொஞ்சம் திரிவுபடுத்தி சொல்றது வேதாந்தம். அதுக்கும் அங்கதான் வருது. தட்ச பிரதாபதி யாகம் செய்யக்க தசீசி முனிவர் உபதேசிப்பார். ஏன் சிவனை முன்னுக்கு வச்சு கும்பிடாம செய்கிறதெல்லாம் சரி பிழையான செயல், அரணை மறந்து செய்யும் அறமெல்லாம் வீண் என்று தசீசி. அது ஒரு இப்படி நிறைய உபதேசங்கள் சொன்ன 10,000 பாடல்களுக்கு கொண்டது கந்த புராணம். இப்ப இந்த தோத்திரங்கள்லே 1 2 3 இருக்கிறத படித்து வாரது வளமை. யாழ்ப்பாண மரபில இந்த கந்தசட்டி காலத்துல படிக்கிறது சூரபன்மன் வதை படலம். கந்த புராணத்துல இருக்கிற சூரபன்மன் வதை படலத்தை 6 நாளும் படிப்பார்கள். அதான் யாழ்ப்பாணத்து மரபா இருக்கிறது. பிறகு அடுத்த நாள் வள்ளியம்மை திருமணம் நடக்கும். என்ன போர் முடிஞ்ச பிறகு அதான் எங்கட மரபு. சூரன் போர் முடிஞ்ச பிறகு இவ்வளவும் எங்களுக்கு ஒரு ஓவர்வியூ இந்த கந்தசட்டி காலத்துல என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யப்படாது என்பதற்கு. அது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லாட்டிக்கு நாங்கள் தொடர்ந்து பாடலுக்கு போகலாம். என்ன பாடல் பார்க்க போறீங்க? திருமுருகாற்றுப்படை பழந்தமிழ் கொஞ்சம் கடினமா இருக்கும், பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. உலக முகப்பு வளநேர்ப்பு தெரியுது. பொருள் பார்த்து தான் சொல்ல வேணும். இதுல பொருள் போட்டிருக்குதோ? யா பொருள் இருக்குது. இது எங்களோட வெப்சைட்ல இருக்குது. படிங்க. நான் இந்த சங்க இலக்கிய புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், படிக்க தோணுங்க. திருச்சிற்றம்பலம். திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றம். உலகம் ஒப்ப வலன் நேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் காண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கவிரொலி உருநர்த்தாங்கிய மதனுடை நோந்தாள் செருநர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறியில் கற்பின் வாழ்நுதல் கணவன். உலகம் யுவப்ப வலன் ஏர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கு. உலகம் மகிழும்படியாக வலன் ஏர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு மகாமேருமலையை சுற்றி வருகின்ற மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியன் பலர்புகழ் ஞாயிறு. அந்த ஞாயிறு உதிக்கும் பொழுது கடல்ல உதிக்குது. இந்த ஞாயிறு உதிக்கேக்க கடல்ல காட்சியை பார்த்தால் அந்த ஞாயிறு சூரிய உதயத்தை பாருங்கள், அதே மிக செவ்வானம வண்ணர் ஜாலங்களோட இருக்கும்.
கீழே பாருங்கோ நீலக்கடல். நீலக்கடல்ல அது இந்த பிம்பம் பட்டு எத்தனையோ வண்ண கதிர்களாக தெரிச்சு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிர் ஒளி, அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய முருகப்பெருமான் வாரத சொல்றார். வாருங்க எப்படி இருக்கு முருகப்பெருமான் வந்து ஞாயிறு கடல்ல இருந்து அப்படி உதிய வரையக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முருகப்பெருமான் என்று சொல்றார். இயற்கைய வழிபாட்டை முருக வழிபாட்டோடு அப்படியே இசைத்து சொல்லுகின்றதாக இருக்கின்றது அந்த பாடல். பாத்தீங்கன்னா அந்த இது அப்படியே வருகிறது. அது உண்டு. அடுத்தது இதுல கீழே பார்க்கணும். உங்களுக்கு தமிழ்ல இல்லை, இதுல தான் இருக்குது. All the beings of the world rejoice when the sun, praised by many, rises, shedding in rays over the eastern ocean and traverses in clockwise direction around the Mahameru mountain, center of the universe. Likewise shine forth Lord Murugan's splendor of light that is seen not only by the external eyes of the Lord's devotees from far, but also perceived by the inner vision of devotees with their eyelid closed. கண்ணை மூடியும் பார்க்கலாம், கண்ணை திறந்தும் பார்க்கலாம். பாருங்க, கண்ணை மூடியும் பார்க்கிறதான், கண்ணை திறந்தும் பார்க்க. ஓ அறை இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி, உருணர் தாங்கிய மதனுடை நோய்ந்தால் செருணர் தேய்த்த செல்லுறல் தடக்கை மறுயில் கற்பின் வாழ் நுதல் கணவன். என்ன கருத்து? உருணர் தாங்கிய மதனுடை நோண்டாள். இது முருகனுடைய தோளை தாள். இது தாள் என்பது அவருடைய பாதங்களை சொல்லுது. சிறுனை தேய்த்த செல்லுறல் தடக்கை. இதுக்கு தனி தமிழ் படிக்கணும் போல இருக்கு. நாங்கள் இதெல்லாம் பொருள் தமிழ்ல இல்லை. படிங்க வாரன். நான் திருப்பி இருக்காத படிங்க. நான் வாரன் குறிப்பாக உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவரை இமைக்கும் சேன்விளங் கவிரொலி உர்ணர் தாங்கிய மதனுடை நோண்டாள் செருணர் தேய்த்த செல்லுறல் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன் கார்கோள் முகந்த கமெஞ்சோல் மாமழை வாழ்போல் விசும்பில் வள்ளுரை சிதறி தலைப்பெயல் தலைய தன்னருங்கானத்து இருள்பட பொதுளிய பராரை மராத்து உருள் பூந்தண்டார் புரளும் மார்பினன் மால்வரை நிவந்த சேனுயர் வெற்பில் கிண்கிணி கவைய ஒன்செஞ்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசும்பின் பனைத்தோள் கோபத்தன்ன தோயா பூந்துகில் பல்காசு நிறைத்த சில்காள் அல்குல் கைப்புனைந்தியற்றா கவின்பெரு வனப்பின் நாவலோடு பெயரிய புலம்புனை அவிரிளை. சரி, நாங்கள் இதுல வருவோம். சிவகுமார் ஒவ்வொன்ற உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு. உலகம் இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் மகிழும்படியாக சந்தோஷப்படியாக சூரியன் எழுந்து வருகின்றான். அவன் வலம் வருகின்றான். இன்னத்தை வலம் வருகின்றான். மேருவை உங்களுக்கு தெரியும். மேரு என்பது உண்மையா ஒரு மலை இல்லை, அது உலகத்தின் அச்சு. பூமி சூரியனை சுற்றுது, சூரியனும் சுத்தி கொண்டு வருது. என்னத்தை சுத்தி கொண்டு வருது? இந்த மில்கி வேவ் கேலக்சியில சுத்தி கொண்டு வருகிறது. அது ஒரு நாளும் கிராஸ் பண்ணாத நடு அச்ச, அதை மேரு என்று சொல்லுவோம். இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான கேலக்சி அண்டத்த ஒதிகள் சுத்தி கொண்டு இருக்குது. அவை எல்லாத்துக்கும் பொதுவான அச்சு தான் மகாமேரு. எங்களுடைய அண்டத்த ஒன்றின் அச்சு மேரு கண்டா எல்லாத்துக்கும் பொதுவான அச்சு மகாமேரு.
மகாமேரு இந்த அண்டங்கள் அல்ல, மற்ற அண்டங்களையும் கூட தாண்டி ஊடுருவி மேல போகுது. இப்ப சூரியன் சுத்துகின்ற இந்த இது சொல்லுகிறார்கள் மகாமேரு. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மலை, அந்த மலையில ஒரு பெரிய உச்சி சிகரம் ஒன்று இருக்குது, அதை சுத்தி பல பல சிகரங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த ஒவ்வொரு சிகரங்களையும் சுத்தி கொண்டு சிலது இருக்கு. அதான் எங்கட சூரியன். இந்த சிகரங்கள் எல்லாம் பெரிய சிகரத்தை சுத்தி கொண்டிருக்கு. பிடிச்சு பாருங்க, அந்த பெரிய சிகரம் மகாமேரு, இந்த சின்ன சிகரங்கள் எல்லாம் அந்தந்த மேரு. அப்படிதான் பார்க்கணும். இந்த மகாமேரு அப்படியே போய் இந்த உலகங்களை தாண்டி பரலோக இருப்புக்கும் போகும். இறைவன் தான் அச்சு, எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற அச்சு இறைவன். பரலோகத்துக்கும் இது போகும். அதுதான் அங்க போகைக்குள்ள சொல்லுவார்கள், அங்க வந்து சொல்லுவார்கள் என்ன, அங்கதான் மகா கைலாசம் இருக்குது. இந்த மகாமேரு உச்சியில இருக்கிற சிகரம் தான் மகா கைலாசம். அங்கதான் இறைவன் இருக்கிறார். இப்ப மகா கைலாச நிலையாயை நமக என்று வரும். மகா கைலாச நிலையாயை நமக, மகா கைலாச நிலையாயை நமக என்று வரும். அப்ப இந்த மகா கைலாசத்துல இருக்கிற இறைவனை சொல்லுவார்கள். அப்ப இந்த மேரு வந்து இப்படி நேரம் அங்க வரைக்கும் அது வரைக்கும் போகுது. அதான் இந்த மகாமேரு. அப்ப இப்ப பாத்தீங்களா, அதான் இறைவனுக்கு சிவனுடைய சகஸ்டநாமத்திலே அவருக்கு 2வது பேர் தானுவே நமக, ஸ்திராய நமக, ஸ்தானுவே நமக. ஸ்தானு கண்டா அச்சா இருக்கிறது, தூணா இருக்கிறது. இந்த உலகத்துக்கு அச்சு அவர் தான். அப்ப உலகம் யுவப்ப பலநேர்வு திரிதரு, பலர் புகழ் ஞாயிறு, எல்லோரும் புகழுகின்ற உவக்கின்ற ஞாயிறு சூரியன். கடல் கண்டா அங்கு, அப்படி உதிக்கின்ற சூரியனை கடல்ல கண்டால் எப்படி இருக்கும்? அந்த கிரணங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கு. இப்ப விளங்கவனம் உங்களுக்கு சூரியன் உதிக்கிறது பாருங்கோ, கடற்கரையிலே அப்படியே கிரணங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி முருகப்பெருமாண்ட மயில் தோகை வீசிருக்கிறதையும் பாருங்கோ, அந்த மயிலுக்கு மேல முருகப்பெருமான் இருக்கிறதையும் பாருங்கோ. அப்படித்தான் வருகிறது அந்த காட்சி. அதே அங்கு கண்டா அங்கு, அதுபோல ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிர் ஒளி, சேன் விளங்கு அவிரொளி. சேன் என்றது நீண்ட தொலைவில, சேன் என்றது நீண்ட தொலைவில. மற்றது கண்டா அங்கு என்றது தொலைவில கண்டது போல, அவிர் என்றா விளங்கும். அடுத்தது என்ன சொல்றார்? உருணர் தாங்கிய மதனுடை நோன்தாள். உருணர் என்றா வந்து உற்றவர்கள், வந்து அடைந்தவர்கள். அந்த வந்து அடைந்தவர்களுடைய மதன் உடை நோந்தாள். மதன் என்பது ஆணவ மதம், ஆணவ மதம். அதத்தை உடைக்கின்ற தாள்கள், வந்தடைந்தவர்களுடைய ஆணவ தடிப்பை உடைக்கின்ற கால்கள். அதான் உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள். உடைக்கைக்குள்ள உங்களை உடைக்க மாட்டார். அதான் அங்க இருக்கிறார். இந்த தாள் என்ன செய்யும் என்றால், நீங்கள் போய் அடைந்தால் உங்களை தாங்கும், சப்போர்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு பங்குடா வரும். ஆனா உங்களுடைய இருக்கிற அந்த ஆணவ மதனை உடைக்கும். இந்த மதம் அந்த ஆணவத்தை உடைக்கும். பாருங்க, ஆணவம் இருக்குது, நீங்கள் இந்த தாள்ல போய் விழுகிறீங்க. உங்களை தாங்கி அணைக்கின்ற அதே சமயம் உங்களை பற்றி இருக்கின்ற ஆணவத்தை உடைக்கும். அதான் அங்கே இருக்கின்ற உருணர் தாங்கிய மதன் உடை நோந்தாள். செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை. செருணர், செருணர் என்பது போரிலே போய் அழிக்கிறது. செட்டு கண்டால் தெரியும், போர்க்களம். தேய்த்த என்றால் அவர்களை இல்லாமல் பண்றது, அழிக்கிறது. செல் உரல் தடக்கை, செல் உரல் தடக்கை. உரல் என்பது இடி, செல் என்றது இடி, செல் என்றது இடி. அப்ப இடி போன்ற கை அவற்ற கை. பாருங்க, உங்களுடைய ஆணவத்தையும் இடிக்குது கால். கால் இடிக்கிறது ஆணவத்தை. கால் அதால தட்டி ஆணவத்தை இடிக்கிற நேரம் உங்களை தாங்கு. அதான் அந்த சப்போர்ட். எப்படி என்றால், சிவபெருமான் முப்புறம் இருக்கின்றார், முப்புறத்து அசுரர்கள் அழிகின்றார்கள். ஆனா முப்புறத்தை இந்த மூவருக்கு அவர் அருள் செய்கின்றார். அந்த கதை தெரியும் தானே.
அதே மாதிரி முருகப்பெருமான் உங்களை ஆணவத்தை இடிக்கின்றார் காலால, ஆனா உங்களை தாங்குகின்றார். அந்த கையால அழிக்க வேண்டியவர்களை அழிக்கின்றார். சிறுநர் தேய்த்த செல்லுறல் தடக்கை இடி போல கை. மறு இல் கற்பின் வாழ்நுதல் கணவன். மறு இல் கற்பின் வாழ்நுதல் கணவன். இங்க மறு இல் கற்பின் வாழ்நுதல் கணவன். மறு இலண்டா குற்றமில்லாத கற்பை உடைய வாழ் போன்ற நெற்றியை உடைய தெய்வானையின் கணவன் என்று சொல்லுகிறார்கள். மறு இல் கற்பின் வாழ்நுதல் கணவன். அடுத்தது படியுங்க. இது கார்கோள் முகந்த கமஞ்சூல் மாமலை வாழ்போல் விசும்பில் வள் உரை சிதறி தலைப்பெயல் தலைய தன்னருங்கானத்து இருள்பட பொதுளிய பராரை மராத்து உருள் பூந்தன்னர் புரளும் மார்பினன். முருகப்பெருமாண்ட மார்பில தாள சொல்லிட்டார், கையை சொல்லி. மார்பில கடப்பம்பூ இருக்கு. கடப்பம்பூ கண்டிருக்கிறீங்களோ? சிறிய துகள் போன்ற பூ இருக்கு, உள்ள பூ. அந்த கடப்பம் பூவை சொல்லிக்குள்ள எப்படி அந்த பூ வருகுதுன்னு சொல்றார். எப்படிப்பட்ட பூ? உருள் பூன் தந்தார் புரளும் மார்பினன். உருண்ட பூ, இப்படி சின்ன பூ உருண்டையா இருக்குமே, குட்டி. உருள் பூன் தம் தார். தன்னண்டா குளிர்மையான, தாரண்டா மாலை. புரளும் மார்பினன். இந்த பூ எங்க இருந்து வந்தது? பராரை மராகத்து. பராரை மராகத்து மராமரத்தை போல பெரிய தடிச்ச கடப்ப மரம், பெரிய மரம், பெருத்த மரம். மராமரத்தை போல பெரிய தடிச்ச மரமாகிய கடப்ப மரத்தின் பூவினுடைய மாலை புரளும் மார்பினன். அந்த மரம் எங்க இருக்கு? தன்னருங்கானத்து இருள்பட பொதுலிய. அது குளிர்மையான நறுமணம் வீசுகின்ற காட்டில இருக்குது. தன்னருங்கானத்து இருள்பட பொதுளிய. இருள் படரும்படியாக அடர்ந்து படர்ந்து வளர்ந்திருக்குது. பாருங்க, காடு இருள்படும்படியாக அடர்ந்து படர்ந்து மறந்திருக்கிறது. அந்த மேலே இருக்கிற கிளைகள், கீழே இருக்கிற மரம் மராமரத்தை போல தடித்த அடிமரத்தை உடையது. அந்த மரத்திலே பூத்த குளிர்மையான கடப்பம்பு மாலையை தாளி அணிந்திருக்கிறார். இனி அந்த காடு எப்படி இருக்கண்டால், தலைப்பெயல் தலைய. மழை பெய்யுது, நல்ல மழை வளங்கறந்த குறிஞ்சி நில காடு. மழை பெய்து கொண்டே இருக்கு. தலைப்பெயல், மழை பெய்யுது. மழை என்னண்டு பெய்யுது? கார்கோள் முகந்த கமம் சூல் மாமலை. கார்கோள் முகந்த, கடல்ல இருக்கிற நீரை குடித்து எழுந்த மோகம். முகந்த கமம் சூல், சூல் கொண்ட மேகம், கருமேகம். மாமலை, இந்த மலை. வாழ்வோல் விசும்பில் வள்ளுரை சிதறி. வானத்தில இருந்து கொட்டுஸ், கடல்ல இருந்து நீர் எழும்பி, நீர் வரம் இருந்த இந்த திருவம்பாவையிலும் வருகுதல்லோ. முன்னி கடலை இழந்துடை என்ன என்ன அந்த கடல் ஒன்று இருக்கு, அந்த பாட்டு திருவாசகம் படியுங்க. அதை படியுங்க அந்த பாட்டு. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருபுருவம் என்னை சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோ மனன்பருக்கே முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளேம் என்ன பொழியாய் மழையலோரெம்பாவா. இந்த காட்சி ஒரு முற்காட்சி இங்க வருகிறது. கார்கோள் முகந்த கமம் சூல் மாமலை. கடல்ல இருந்து நீரை முகந்து வருகிறது மேகம். அந்த சூழ் கொண்ட கருமேகத்திலிருந்து மாமலை பெருமலை
வாழ்போல் விசும்பில் வள் உரை சிதறி, வாழ்வோல் விசும்பில் வள் உரை சிதறி, சூரிய சந்திரர்களை கொண்ட வானத்தில் இருந்தது கொட்டுது. எங்க பெய்யுது? தலைப்பெயல் தலைய தன்னருங்கானத்து, அந்த காட்டுல கொட்டுது. அது எளிமையான குளிர்ச்சி பொருந்திய நறுமணம் நிறைந்த காடு. ஏன் நறுமணம்? அவ்வளவு பூக்கள் மரங்கள் எல்லாம் இருக்குது, கொட்டுது. இருள் பட பொதுளிய பராரை மராகத்து, அந்த காட்டிலே இருள் புகுளும்படியாக பரந்த கிளைகளை விரித்து பரந்து பெரிய அடிமரத்தை உடைய அந்த கடப்ப மரத்தினுடைய உருள் ஊன் தந்தார். அதில் இருந்து அந்த துளிர்மையான கடப்ப மாலையை புரளும் மார்பினன் மார்பிலே அணிந்திருக்கின்றான். எப்படி இயற்கை வர்ணனை இருக்கு. இதெல்லாம் சங்கத்தமிழ். அவனுடைய பார்த்து பார்த்து தான் பொருள் சொல்ல வேண்டும், கெஸ் பண்ணி சொல்லலாம். அப்ப இதுதான் அந்த தோற்றம் அதனுடைய. அடுத்ததை பார்ப்போம். முருகனை நாங்க கும்பிடும் போது கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கடம்பா. படிங்க. மாவரையே இழந்த விஷயத்தில் சுவைய பொன்சை சுரடி கணக்கால் வாங்கிய முகப்பின் பணத்தோல் கோபத்து என்ன தோயா பூண்டுகில். படிங்க. பல்காசு நிறைத்த சீர்காழல்குல் கை குனைந்து இயற்றா கவின் பெறுவனப்பின் நாவலொடு பெயதிய புலம்புனை அவிர்களை சேணுகத்து விளங்கும் செயர்தீர்மேனி. மால்வரை நிபந்த சேணுயர் வெற்பில். வரை என்பது இதுல மலையை சொல்றது, இங்க மூங்கில சொல்லுது. நிபந்த என்ற வளர்ந்த, நிபந்த என்ற வளர்ந்த. அப்ப மால்வரை நிபந்த சேணுயர் வெற்பில். வெற்பு என்றது மலை, வரை என்றது மலை. ஆனா இங்க வரை என்றது மூங்கிலை சொல்லுதாம். நிபந்த என்றால் வளர்ந்த என்று சொல்லுது. அப்ப வானோங்கி வளர்ந்திருக்கின்ற மூங்கில் மரங்கள் நிறைந்த மலையிலே மால்வரை நிபந்த சேணுயர் வெற்பில், அந்த மலையில கிண்கிணி கவைய ஒன்றீரடி. கிண்கிணி சதங்கை, கவைய கவைய ஒளிருகின்ற, சலங்க சத்தமும் போடுது, பிரகாசிக்கின்றது. அதான் கிண்கிணி கவைய ஒன்றீரடி, ஒப்பற்ற சிறிய அடிகள். முருகப்பெருமாடைய சின்ன கால், குழந்தை பிள்ளை மலையில விளையாடுது. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனா இது முருகப்பெருமானை சொல்லல, இது சொல்றது பெண்களை சொல்லுது. அந்த மூங்கில் வளர்ந்த அந்த மலையில சலங்கைகள் ஒளி தருகின்ற அந்த சலங்கைகளுடைய சிவந்த அடிகளை கொண்டு கணைக்கால் வாங்கிய திரட்சியான கணைக்கால், நுசுப்பின் பனை தோல், இடுப்பிலைக்கு மேல தோல், அழகான தோள்கள். கோபத்து அன்ன தோயா பூந்துகில். அது என்ன கோபத்து அன்ன தோயா பூந்துகில்? அந்த பெண்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். அந்த ஆடை கோபம் போல இருக்கு. அது என்ன கோபம்? இங்க கம்பளி பூச்சி தெரியுமோ, மழைக்காலத்துல வரும். இந்த மழைக்காலத்துல வர கம்பளிக்கு பேர் இந்திரகோபம். அந்த இந்திரகோப பூச்சின்ற நிறத்தை, அந்த சிவப்பு நிறத்துல இருக்கிற சீலை துகில், கோபத்தை அன்ன தோயா பூந்தைகள், நல்ல சிவந்த ஆடை, அந்த இந்திரகோப பூச்சியின் நிறத்தை போன்ற ஆடையை அணிந்திருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய பாதத்தை சொன்னார், கால்களை சொன்னார், இடுப்பை சொன்னார், தோள்களை சொன்னார், அணிந்திருக்கிற துகிலை சொன்னார். கோபத்து அன்ன தோயா பூந்துகில், தோயண்ட அணிந்திருக்கிறது. பல்காசு நிறைத்த சில்கால் அல்குள்,
பல்காசு காசுமணி மாலை போட்டு இடுப்பில அல்குலண்டது இடுப்பு பகுதிக்கு கீழே போட்டிருக்கிறோம். கை புனைந்தியற்ற கவின் பருவனப்பின் கையால இழைக்கப்பட்ட அழகு மிகுந்த நகைகள் நாவலொருடு பெயரிய பொலம்புனை அவிரிளை நாவல் நாவல் என்றது சம்பு என்று சொல்றது. சம்பு இது இடுப்பு பகுதியில ஒரு அரசிலை போல ஒரு அணிகலன் இருக்கு. அதைத்தான் சொல்ற நாவல் என்றது சம்பு. அந்த சம்பூநாதம் என்ற அணி அது இடுப்பில அந்த மேகலைக்கு கீழே தொங்கும் பெண்களுடைய அணி. நாவலோடு பெயரிய புலம்புனை அவிரிளை அப்படிப்பட்ட இழைத்து செய்யப்பட்ட அவிரிளை சேன் இகந்து விளங்கும் சீர் தீர் மேனி. இவ்வளவு சேன் இகந்து விளங்கும். அது நெடுந்தொலைவில இருந்து பார்க்கே இதெல்லாம் பிரகாசமா தெரியுமா? அந்த சதங்கை பிரகாசமா தெரியும், சத்தம் கேட்கும். அந்த கால்கள் சிவந்த அடிகள் பிரகாசமா தெரியும், கணைக்கால் பிரகாசமா தெரியும், பனை தோல் பிரகாசமா தெரியும், அந்த சிவந்த ஆடை பிரகாசமா தூரத்தில் இருந்தே தெரியும். அந்த பல்காசை நிறைத்த சில்கால் அயல்கள் கைபுனைந்தியற்ற கவின்பருவனப்பின் நாவலுடைய பெயரிய புலம்பினை அபிரிளை இடையில கட்டி இருக்கிறார்கள். அந்த மணிகள் எல்லாம் கோத்திருக்குது. சம்பூநாதம் என்கிற அந்த நாவல் அந்த அரசிலை இணையும் அதில் இருக்குது. எல்லாம் பிரகாசிக்குது. சேணிகந்த விளங்கும். தூரத்தில் இருந்து பார்க்கே பிரகாசித்து அதெல்லாம் தெரிகின்ற செயிர் மீனி குற்றம் அற்ற உடலை அழகான உடல் வனப்பை கொண்ட இந்த பெண்களை பற்றி சொல்றேன். சரியோ? இந்த சம்பூநாதன் நான் கிட்ட பார்த்தேன். பெட்டிகலோவிலையும் இந்த மியூசியத்திலேயும் இருக்கு ஒரு பழைய நகையில் அந்த இடுப்பில அந்த பெண்களுக்கு அணிகிறது வரை போட்டிருக்கிறார்கள். ஆண்கள் அரணாக்கொடி போடுற மாதிரி பெண்களுக்கு அரணாக்கடியோட அதுவும் போடுறது ஒரு அரசியல மாதிரி உண்டு. அடுத்ததை படிங்க. செங்கால் வெற்றி சிறுகிதழ் உடையுடு பைண்டாள் குவளை தூயிதழ் கிள்ளி தெய்வ உத்தியோடு வலம்புரி வயின் வைத்து திலகம் தையம் கமல் திருமுதல் மரகப் பகுவாய் தாழ மண்ணுறுத்து துவர முடித்த துகளது முற்றி பெருந்தன் சண்பகம் செடி கடுந்தகட்டு உழைப்பு மருதின் உள்ளுணர் அட்டி கிளைக்கவென்று எழுதரு கீழ் நீச்ச வரும்பும் இணைப்புரு பிணையில் வளையி துணைத்தக வளையி இணைப்புறு வளையல் பிழையி என்று வருகிறது. அவ்வளவத்துடன் இருக்க நவாறு இணைப்புறு வளையல் பிழையி துணைத்தக. இதுக்கும் எல்லாம் பார்த்து தான் பார்க்க வேணும். துணையோர் ஆய்ந்த இணை ஈர் ஓதி செங்கால் வெட்சி துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி செங்கால் வெட்சி சீரிதழ் இடை இடுபு. பைந்தாள் குவளை தூய்தல் கிள்ளி. கடுந்தமிழ்தான். பொழிப்புற சொல்ற தமக்கு துணையாக உள்ள தோழியர் நன்று என்று பாராட்டிய திருத்தமான நுனிகளைக் கொண்ட எண்ணெய் பசை நீங்காத கூந்தலில். துணையோர் ஆய்ந்த இணையீர் என்பது அதுதான். கூந்தலில் செங்கால் வெட்சி சீறிதழ் இடையுறவு சிவந்த காம்புகளைக் கொண்ட வெட்சிப்பூனுடைய பூ சிறு மலர்களை விடுபூவாக நடுவே வைத்து இடையிடையில வைத்து இடையிடுபு
பசுமையான தண்டினுடைய குவளமலரின் தூய இதழ்களை கிள்ளிவிட்டு ஸ்ரீதேவி என்னும் தலைக்கோலத்துடன் வலம்புரிச்சங்கின் வடிவமாகச் செய்த தலையலங்காரத்தையும் பைந்தாள் குவளை தூயிதழ் கிள்ளி தெய்வ உத்தியொடு வலம்புரி வயின் வைத்து. இது தலையில அணிந்திருக்கிற அணிகள் என சொல்றார். நல்ல எண்ணெய் பசை உள்ள குற்றமற்ற இது. துணையோர் ஆய்ந்த என்றால் தோழியர்கள் ஒருவருக்கொருவர் தலைகளை அலங்காரம் செய்கிறது இருக்கு. தலையை வீதிச்சு அலங்காரம் செய்கின்ற அப்படியும் எடுக்கலாம். துணையோர் ஆய்ந்த இணையர் ஓதி அந்த தலையில அந்த வெற்றிப்பு இடையில போட்டு குவளமலர கிள்ளி அந்த திருமகளுடைய பேரோடு ஒத்த அந்த விளம்பரி வைத்து அந்த தலையில வைக்கிற தலை அணி, தலையில வணிகிற அணி, அதை வயின் வைத்து. அடுத்தது திலகம் தைய தேங்கமல் திருநுதல். அதுக்கு பிறகு நெட்டியில திலகத்தை வைத்த நுதல், திலகமிடப்பட்ட மணம் வீசும் அழகிய நெற்றியில் மகரப்பகுவாய் தாளமல்லொருத்து. மகரம் என்றது சுறாமீன். சுறாமீனை போல இருக்கிற அணிகளை நெட்டியில வந்து நீக்குமா. நாங்கள் நெட்டி பொட்டு என்று சொல்லுவோம். நெட்டிப்பட்டு, நெட்டி சுட்டி என்று சொல்றது என்ன, நெட்டி சுட்டி. அது வந்து இருக்குது. அது சொல்றாரு என்று கேட்டா திலகம் தைய தேங்கமல் திருநுதல் மகரப்பகுவாய் தாள. அந்த வாசனை பொருந்திய அந்த திலகமிட்ட அந்த நெட்டியிலே மகரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மீன் வடிவான அந்த நகை வந்து தாள அப்படி கீழே தொங்கிக் கொண்டிருக்குது நெட்டியில. நெட்டி சுட்டி தாள. மண்ணுறுத்து துவர முடித்த துகளறு முச்சி. மண்ணுறுத்து தாளமண் உறுத்து துவர முடித்த, முழுமையாக அலங்காரம் செய்து முடித்த துகளறு உச்சி பெருந்தன் சண்பகன். துகளறுது குற்றமற்ற உச்சி கொண்டையில சண்பக மலர் பூக்கணும். பெருந்தன் சண்பகன் சிறி, பெரிய சண்பக மலரை உச்சியில வைக்கணும். இது தலையிலே ஒரு அணி, நெட்டி சுட்டி, பிறகு அங்கால மேல கொண்டையில வந்து சண்பக மலர் வைக்கணும். இது பெண்களுடைய அலங்காரத்தை தான் செருகி. அடுத்தது உச்சி செரி. கருந்தகட்டு உழைப்பு மருதின் உள்ளுணர் அட்டி. கருத்த புற இதழ்களையும் உள்ளே தூயினையும் உடைய மலர்கொத்துக்களுடைய மருத மரத்தின் ஒளி பொருந்திய பூங்கொத்துக்களை அதன் மேல் இட்டு, மருதம் பூ அதுக்கு மேல வைக்கணுமா. அந்த மருதம்பூ எப்படி இருக்குன்னா கருத்த இதழ்கள், கருத்த வெளி இதழ்கள், கருத்த புற இதழ்களையும் உள்ளே துயினையும் கொண்ட, துய்யண்டதென்று விளங்கிற துயினையும் கொண்ட அந்த தலை அலங்காரத்தை தான் வர்ணிக்கிறார். அதன் மேலிட்டு கிளைக்கவின்றெழுதரு கீழ்நீர் செவ்வரம்பு இணைப்பொரு புறையல் வளையித் துணைத்தக. கிளையாக அழகு பெற்று விளங்குகின்ற நீரின் கீழேயுள்ள சிவந்த அரும்புகளைக் கொண்டு கட்டப்பட்ட மாலையை கொண்டையிடையே சண்பகமும் மரதமும் ஒவ்வொரு நிறங்காட்டி அழகு செய்யும்படி அக்கொண்டையைச் சுற்றி வளைத்து கட்டி வளமான காதுகளில் இருபுறமும் ஒரே நிலை பெறுமாறு வைத்து நிரப்பிய அசோகின் தளிர்களால் அமைக்கப்பட்ட நுட்பமான வேலைப்பாட்டோடு கூடிய அமைந்த அணிகள் மார்பில் அசைந்தாட. அவைகின்ற நகைகளும் அலங்காரமும் பூக்களும் என்ன மாதிரி சொல்றேன். இட்ஸ் லைக் என்ன சொல்றது, மேக்கப் செஷன் மாதிரி இருக்குன்னு. பெருந்தன் சண்பகங் கரி கருந்தகட்டு உழைப்பூ மருதின் உள்ளுணரட்டி கிளைக்கவின்று எழுதரு கீழ்நீர் செவ்வரும்பு. கிளை வந்து நீர்ல பட்டு மேல் எழும்புற அந்த செவ்வரும்பு இணைப்புறு பிணையல் வளையி, அதையும் இணைத்து விளைத்து துணைத்தக, அதோட சேர்த்து மற்றதையும் சேர்த்து வன்காது நிறைந்த பிண்டி ஒன்தளிர் நுகம் நுண்பூன் ஆகம் திளைப்பத்தின்கால் நறுங்குடருஞ்சிய பூங்கேள் தேவை தேங்கமல் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிமிகுள் இளமுளை கொட்டி. இவ்வளவும் அவன் அலங்காரங்கள் தலையிலிருந்து மாறு வரைக்கும் வருகின்ற பூக்கள், மேக்கப் அலங்காரங்கள். திருப்பியும் வாசிக்கிறேன் இந்த காருங்க.
கிளைகளை பெற்று அழகு பெற்று விளங்குகின்ற மாலையை கொண்ட இடையே சண்பகமும் மருதமும் வெவ்வேறு நிறங்காட்டி அழகு செய்யும்படி அக்கொண்டையைச் சுற்றி வளைத்து கட்டி வளமான காதுகளில் இருபுறமும் ஒரே நிறமா அமையுமாறு வைத்து நிரப்பிய அசோகின் தளிர்களால் அமைக்கப்பட்டு நுட்பமான வேலைப்பாடோடு அமைந்த மணிகள் மார்பில் அசைந்தாட தேங்கமல் மருதினர் கடுப்ப திண்ணிய வைரங்கொண்ட சந்தனக்கட்டையால் அரைத்தெடுத்த நறுமணங்கொண்ட சந்தனக் குழம்பில் மணமிக்க மருதம்பூவை அப்பினாற் போலும் கோங்கினது குவிந்த அரும்புகளை கொத்த இளமையான முளைகளின் மேல் பூசி அதன் ஈரங்காயும் முன்னே விரிந்த மலர்களுடைய வேங்க மலரின் நுண்ணிய மகரந்தங்களையும் அதன் மேல் பூசி மீன் அழகுபடுத்துமாறு விழாமரத்தில் இளந்தளர்களை கிள்ளி தெளித்துக் கொண்டும் சந்தன மரைத்து இந்த மார்பில் சந்தன மரைத்து பூசுகிறார்கள். முதிர்ந்த சந்தன மரத்தின் வைரக்கட்டையை அரைத்து சந்தனத்தை பூசுகின்றார்கள். அந்த சந்தனம் காயிரத்துக்கு முந்தி இந்த பூக்கள்ல இருந்து வாழ்ந்த மகரந்த மணிகளை அதுல ஸ்பிரிங்கிள் பண்ணி ஒட்ட பண்ணுகிறார்கள். பிறகு அது காயிற முன்னி அங்கே இருக்கிற இலை விழா மரத்தின் இலை துளிர்களை அங்க வந்து அதில் ஒட்டுகிறார்கள். இது அவர்களுடைய அலங்காரம். இந்த காலத்துல இந்த பாட்டிக்கு போய்க்குள்ள அந்த மினுக்குகள் சில பூடுவினம் பூக்கள் தெரியும் தானே, அந்த மாதிரி இருக்கு. பூசிக்கொண்டும் ஒருவர் மேல் ஒருவர் வீசிக்கொண்டும் அதை மற்றவைக்கும் பூசி அப்பி காண்பர வெள்ளில் குறுமுடி கிள்ளுபு தெரியா மற்றவர்களுக்கும் அதை அப்படி தெரிச்சு ஸ்பிரிங்கல் பண்ணிக்கொண்டும் கோழியோங்கிய வென்றவர்களொடி வாலிய பெரிதன்று இவ்வளவு டெக்கரேட் பண்ணி நீங்க நினைக்கிறீங்கள் கிளப்புக்கு டான்ஸுக்கு போறேன் இல்ல, இவ்வளவு டெக்கரேட் பண்ணி போட்டு கோழிக்கொடியை தூக்கி முருகப்பெருமான் வாழ்க என்று பாடிக்கொண்டு சீர்திகள் சிலம்பகஞ்சிலம்ப பாடி பாருங்க. இந்த பெண்கள் அழகான ஹெட் மேக்கப்ல இருந்து நெட்டி மேக்கப்ல இருந்து காதுகள் அந்த இதுகள் நகைகளும் இருக்குது, குலைகள் இலைகள் இருக்குது, பூக்கள் இருக்குது, சந்தனம் பூசி இப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்து பார்த்த நாங்கள் எல்லோ எங்க இருந்து பாக்குறோம், பாதத்தில இருந்து பாக்குறோம். கிண்கிணி கவைய ஒன் சென் சீரடி சிவந்த பாதங்கள், கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் கருத்த கணைக்கால்கள், பனைத்தோல் அழகிய தோள்கள், கோபத்தை எண்ண தோயா பூந்துகள் இந்திர கோப பூச்சியின் நிறந்த போல சிவந்த நடந்துடைய சிவந்த ஆடை, கல்காசி நிறைத்த சில்கால் அல்குள் காசுமணி மாலை இடுப்பில, கைபுணந்தியற்ற கவின் பருவனப்பின் நாவலடு பெயறிய புழம்பலை அவிரலை. அதுக்கு நடுவிலே அந்த அரசிலை போல அந்த அணி சம்பூநாதம் என்கின்ற நாவல் என்ற அணி, சேணிகந்த விளங்குஞ் செயிர்தீர் மேனி குற்றமற்ற அழகான உடல், துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி தோழிகள் எல்லாரும் நன்கு ஒருவருக்கொருவர் திருத்தம் செய்து என்ன கோதி எடுக்கப்பட்ட எண்ணெய் பசையுடைய அந்த கூந்தல், செங்கால் வற்றி சீறிதல் இடையிடவு பைந்தாள் குழலை தூவிதல் கிள்ளி தெய்வ உத்தி கொடு வலம்புரை வயன் வைத்து அதுக்குள்ளே அவர்கள் வட்சிப்பூ குவளைப்பூ அதுக்கிடையில நகைகளும் வச்சு தலையிலே ஒரு இதை வைக்கிறார்கள் நகையை. திலகந்தைய தேங்கமதிருதல் மகரப்பகுவாய் தாள நெட்டியில அதுல இருந்து வந்து மகரம் என்று சொல்லப்படுற சுறாமின் நெட்டி சுட்டி தாள இருக்குது. மண்ணொருத்து துவர முடித்த துகளர மூச்சி பெருந்தன் சண்பகன் செரி இக்கரந்தகட்டு உழைப்பூ மனதின் உள்ளுணர் அட்டி. அதுக்கு பிறகு அங்கே இருந்தார்கள், அங்கே இருந்து போட்டு அதுக்கு பிறகு அவர்கள் அடுத்த அசோக பலத்து தளிர்கள் எல்லாம் எடுத்து காதுகள் ரெண்டு பக்கமும் வரக்கூடியதாக தலையலங்காரம் நடக்குது. பெருந்தன் சண்பக செரி கருந்தகட்டு உழைப்பூ மனதின் உள்ளுணர் அட்டி, அந்த கருத்த புரைதல்களையும் உள்ளுக்குள்ளே துய்யையும் உடைய அந்த மருதம்பூக்களையும் எடுத்து கிளர்கவன் எழுதர் கீழ்நீர் செவ்வரம்பு இணைப்புறு பிணைகள் வளைய துணைத்தக வன்காது நிறைந்த பிண்டி. அப்ப நீரிலே தாழ்ந்து எழுந்திருந்த செவ்வரம்புகளையும் எடுத்து அந்த காதுகளுக்கு ரெண்டு பக்கமும் இப்படி தொங்கும்படியாக அணிந்திருக்கிறார்கள். நுண்பூனாகன் திளைப்பத் தின்கால் நறுங்குடர் உறங்கிய பூங்கள் தேவை தேங்கமல் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிபுணு இளமலை கொட்டி. வைரம் வாய்ந்த மந்தன மரக்கட்டையை அரைத்து மார்பிலே பூசி விரிமலர் வேங்க நுண்டாது அப்பி வேங்க மரத்தினுடைய மகரந்த மணிகளை அந்த சந்தனம் பூசுற காயிரத்துக்கு முதல் மார்பிலே அதை தெளித்து
காண்பர வெள்ளில் குறுமுறை கிள்ளுவு தெரியா. இங்க வந்து விளாத்தி மரத்தினுடைய சின்ன இலைகளை அதுக்கு இடையில ஒட்டி வெள்ளில் குறுமுறை கிள்ளுவு தெரியா, மற்றவர்களுக்கு அதை தெரித்து இப்படி தெளித்து கோழியோங்கிய வென்றர் விரல் கொடி, கோழிக்கொடியுடைய முருகப்பெருமானுடைய கொடியை வாழிய பெரிதென்று ஏத்தி, முருகன் வாழ்க என்று ஏத்தி பாடி பலருடன் சீர்த்திகள் சிலம்பகன் சிலம்ப பாடி. இப்படி முருகனை மலையில இருந்து பெண்கள் ஆடி பாடுகின்றார்கள் என்பது இந்த முதலாவது பாடல். சங்கத்தமிழ் எப்படி இருக்கு? கொஞ்சம் பேருக்கு நித்திர வந்துட்டது போல இருக்க. சந்தோஷமா இருக்கு. இந்த அழகான அந்த வர்ணனை சங்க காலத்துல அந்த ஹெட் மேக்கப், பாடி மேக்கப் அதெல்லாம் எப்படி இருந்திருக்குது. என்ன மேக்கப் போட்டு என்ன ஆடினாலும் இறைவனை பாடுறது இருந்திருக்கு. அதான் அங்க முக்கியம். இறைவனை கோழி ஓங்கிய வென்று அடு விரல் கொடி வாழிய விரிதன் ரேத்தி பலருடன் சீர்திகள் சிலம்பகம் சிலம்ப பாடி என்று சொல்லி இருக்குது. இவ்வளவத்தோட திருமுருகாற்றுப்படை அறிமுகத்தை முடித்துக் கொண்டு நீ முருகனை பாடிக்கின்ற இதுவெல்லாம் இவர்களெல்லாம் சூரர மகளிர் என்று போட்டிருக்கு. சூரர மகளிர் ரெண்டு தெரியல. அப்படி பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே மலையிலே இவ்வளவு அலங்காரமாக பாடுகிறார்கள். இதே மாதிரி இன்னும் பெண்களை ஆடுகிறார்கள். அது பேய் மகள் என்று சொல்றது. அது அடுத்த கூத்து இருக்கு. அது பேய் மகள் ஆடுற கூத்து. முருகனுடைய வடிவம் எல்லாம் பிறகு வரும். அப்படியே வந்து திருப்பரங்குன்றத்தை சொல்லுவேன். இதெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த காட்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருப்பரங்குன்றத்தில் இது நடந்திருக்கு. அடுத்தவரை திருப்பரங்குன்றத்துக்கு போனா காடிகளும் கண்ணிகளும் தான் கூட இருக்குது. அந்த காலத்துல இப்படி வந்து ஆட்கள் ஆடி பாடி வழிபட்ட கோயில். இளம் பெண்கள் நன்றாக தங்களை அலங்கரித்து ஃபுல்லி என்ன சொல்றது குரூம்டன். இந்த காலத்துல மேக்கப் வந்து நீங்கள் எல்லாம் காசு கொடுத்து செய்வீங்களே கல்யாணோட, அந்த மாதிரி ஒருத்தருக்கு அலங்கரித்து அணிகலன்கள் அணிந்து ஆடை அணிந்து வந்து நின்று ஆடி முருகப்பெருமானுடைய கொடியை கோழிக்கொடியை உயர்த்தி வாளியன்று ஏத்தி சிலம்பகம் பாடி ஆடி வழிபட்ட இடம் இந்த திருப்பரங்குன்று. அந்த திருப்பரங்குன்ற தலத்தினுடைய அடுத்த வழிபாடு பேய் மகளிர் ஆடுகின்றது வரும். என்றால் சிவபெருமான எல்லாரும் இப்படித்தான் கும்பிடுறேன் இல்லை. நல்லூருக்கு போனா ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி வர்ற கூட்டம் வையுங்க. செல்லச்சன்னதிக்கு போனா இன்னொரு மாதிரி கூட்டம், கதிர்காமத்துக்கு போனா இன்னொரு மாதிரி கூட்டம். எல்லா கூட்டமும் அங்க ஒரு இடத்துல வருகிறது. அடுத்தது பேய் மகளிர் ஆடுறது என்று அடுத்த கூத்து இருக்கு. அதை நாங்கள் நாளைக்கு அப்படி பார்க்கலாம். பார்த்துட்டு அதோட பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருச்செந்தலுக்கு போவோம், திருச்செந்தூருக்கு போகும் அந்த பாடல் கூறிக்கொண்டு நாங்கள் மற்றது மற்ற நேரங்களில் கந்தர் அலங்காரம் இந்த வெப்சைட்லேயும் இருக்குது. எங்களோட வெப்சைட்டில் நோயிங் அவர் ரூட்ஸில் போய் பார்த்தா தோத்திரங்கள்லேயும் வரும். சண்டே சைவ கிளாஸ்லேயும் இருக்குது. கந்த சஷ்டி கவசம் இருக்குது, கந்தர் அலங்காரம் இருக்குது, கந்தர் அனுபூதி இருக்குது, திருமுருகாற்றுப்படை இருக்குது, கந்தர் கலிவன்பா இருக்குது. மற்றது கௌமாரம் வெப்சைட்டில் போனால் திருப்புகள் பார்க்கலாம். இயலுமானதை படித்து முருகப்பெருமான் என்பது வழிபாடு என்பது சிவனுடைய சொரூபம், சிவசக்தி இணைந்த சொரூபம் முருகனுடைய வழிபாடு. எங்களுக்கு 6 நாட்கள், இந்த முறை 7 நாட்கள். இன்றைக்கு முதலாவது நாள். அதை நிறைவு செய்து கொண்டு வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் மறையரசு தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மகள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் மரகணம பார்வதீபதையே ஹரகணம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சித்தபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். இந்த வான்மையில் வளாது வேக பாட்டுன்னு கந்த புராண பாட்டு தான். கந்த புராணத்துல இருக்கு. ஆர்ம நாவலர் எல்லாம் திருமுருகாற்றுப்படைக்கு நெச்சினார்கிரியர் உரையோட பதிப்பிச்சிருக்கிறார். ஆறுநாவலுடைய உரை இருக்குது. அதே மாதிரி பண்டிதர் அருளம்பலவனார் என்று கேரநகரை சேர்ந்தவர். அவரும் திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதி பதிப்பிச்சிருக்கிறார். ஒரு திருவாசகத்துக்கு உரை எழுதினவர். அவரை பற்றி பல பேருக்கு தெரியாது. ஆனால்
அவரும் அதை பதிப்பிச்சிருக்கிறார். அவர் தான் திருவாசத்துக்கு உரி எழுதி மரணப்படுக்கையில் கேட்க தன்னுடைய மனைவியிட்ட உறுதிமொழி கேட்கிறார், இதை புத்தகமாக அடிக்க வேணும் என்று. அந்த அம்மா அவருக்கு உறுதிமொழி கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவர் இறந்தார். இறந்த பிறகு அந்த அம்மா தாலி கொடியை வித்து திருவாசகம் பதிப்பிச்சவர். பெரிய உரை, பெரிய புத்தகம் 2. அப்ப அவருடைய மகன்மார் இருக்கணும், இங்கே இருக்கணும், அவர்களது மறுபதிப்பு செய்கிறதுக்கு யோசிக்கிறோம் என்று பேரன் வந்து சொன்னார். அப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் இருந்த இது சிவா. Yes, yeah.